உத்தரப்பிரதேசத்தில் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்துவிட்டு சடலத்தின் அருகே விஷப்பாம்பை போட்டு பாம்பு கடித்ததாக நாடகமாடிய மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். என்ன நிகழ்ந்தது? தற்பொழுது இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்களா? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக இந்த சம்பவம் நடந்திருப்பது உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் இருக்க பென்சுமா என்ற பகுதியில தான். அமித் காஷ்யப் என்பவர் நேற்று காலையில அவர் வீட்டுல சடலமா இருக்காரு. அவரோட படுக்கையில சடலமா இருக்கும்போது அவர் பக்கத்திலேயே ஒரு விஷப்பாம்பும் இருக்குது. இதனால அவர் பாம்பு கடித்து இருந்திருக்கலாம் என குடும்பத்தாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தப்ப போலீசார் வழக்கம் போல உடலை பிரேத பரிசோதனைக்கு எடுத்துட்டு போறாங்க. ஆனா அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில ஒரு முக்கியமான தகவல் தெரிய வருது. அவர் பாம்பு விஷம் அவர் உடல்ல இல்லை, அதற்கு பதிலாக அவர் மூச்சு திணறி இருந்திருக்கார். அவரது கழுத்தை நிறுத்தி அவரை கொலை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வருகிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்திய போது அந்த அமித்தின் குடும்பத்தார் எல்லாருமே சந்தேகமாக கூறியது அமித்தின் மனைவி மீதுதான். அவர்தான் இந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் அவருக்கு வேறு ஒரு நபருடன் தொடர்பு இருப்பதாக கூறுகிறார்கள். எனவே உடனடியாக அமித்தின் மனைவியை போலீசார் தங்கள் வசம் எடுத்து விசாரிக்கிறார்கள். ரவிதா அமித்தின் மனைவி. அவரிடம் விசாரிக்கும் போது அமீர்ஜீத் என்ற நபருடன் அவருக்கு பழக்கம் இருந்ததாகவும், எனவே அந்த பழக்கம் கணவனுக்கு தெரிந்ததால் அவர் அவ்வப்போது சண்டையிட்டு வந்ததாகவும், எனவே அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டி எப்படி போலீசில் மாட்டிக்கொள்ளாமல் கொலை செய்வது என சமூக வலைதளங்கள் மூலம் தேடிய போது பாம்பு கடித்து இறந்தால் போலீஸ் விசாரணையில் தெரியாது என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் அறிகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.